அஜித் இயக்குனர் சிவா கூட்டணியில உருவாகி வரும் 4வது படம் தான் விஸ்வாசம். இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் என்று ரசிகர்கள் மிகவும் ஆவலோட இருந்தாங்க. ஆனால் படம் அடுத்து வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் என்று சொன்னதுமே ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ரசிகர்களுக்கு அடிக்கடி ஏதாவது இந்த படம் விருந்து கொடுத்துட்டு தான் வருது. அந்த வரிசையில சமீபத்தில் இந்த படத்தின் புகைப்படங்கள் லீக் ஆனது. தற்போது படத்தின் டைட்டில் பாடல் வரிகளும் லீக் ஆயிருக்கு. அஜித் நடிப்புல சிவா இயக்கி வரும் படம் விஸ்வாசம். நயன்தாரா ஹீரோயினா நடித்து வரும் இந்த படத்துல விவேக், ரவி அவானா, தம்பி ராமையா, ரோபோ சங்கர், யோகி பாபு, போஸ் வெங்கட், ரமேஷ் திலக் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்து வரும் விஸ்வாசம் படத்திற்கு டி இமான் இசையமைக்கிறாரு. மதுரை மற்றும் தேனியை பின்னணியா கொண்டு உருவாகி வரும் இந்த படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்ல உள்ள ராமோஜி ராவ் பிலிம் சிட்டி மற்றும் ராஜமுந்திரியில நடைபெற்று வருது. விஸ்வாசம் படத்துல தூக்கதுரை என்ற கேரக்டர் நடித்திருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் லுக்ல 2 விதமான அஜித்தின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்ததால எந்த அஜித்துக்கு இந்த பெயர் என்பது குறித்து விவரம் தெரியல. இந்த தூக்கதுரை என்ற கேரக்டர் மதுரைக்காரர் என்பதால மதுரை தமிழ்ல பேசி நடிச்சிட்டு வரார் அஜித்னு சொல்றாங்க. இந்த படத்துல பாடலாசிரியர் அருண் பாரதி ஒரு பாட்டு எழுதிருக்காரு. அந்த பாடல்ல எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் எங்க தலை என்ற வரி இடம்பெற்றிருக்கு. இந்த வரிய அருண் பாரதியே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. இதுவே படத்தின் ஓபனிங் பாடலா இருக்கலாம் என்னும் கூறப்படுது. அஜித் தற்போது சிவா இயக்கத்துல விஸ்வாசம் படத்துல நடிச்சிட்டு வராரு. நயன்தாரா ஜோடியா நடிக்கிறாங்க. காமெடிக்கு யோகி பாபு களமிறங்குறாரு. அஜித் எப்போதும் படத்திற்காக மிகவும் ரிஸ்க் எடுக்கக்கூடியவர். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் கேட்காமல் டூப்பே இல்லாமல் தானே ரிஸ்க்ல இறங்கிடுவாரு. அந்த வகையில இந்த விஸ்வாசம் படத்திலும் அப்படி ஒரு காட்சி இருக்காம். நீருக்கு அடியில சண்டை போடும் காட்சி ஒண்ணு இருக்காம். அந்த காட்சியில நீங்கள் நடிக்க வேண்டாம், டூப் போடலாம் என ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லியும் அஜித் மறுத்திருக்காராம். எனக்கு ரிஸ்காக இருப்பது அந்த டூப் நடிகருக்கும் ரிஸ்காகத்தானே இருக்கும் என கூறியதோடு அதற்காக ரெடியாக இருக்காராம் அஜித். நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கும். அதுலயும் காமெடியன்களில் தெளிவா கண்டுபிடிக்க முடியும். விவேக், வடிவேலு, சூரி, சந்தானம் என இவர்களிடம் வித்தியாசம் இருக்கும். ராமிய ஸ்டைல்ல பேசி பலரை கவர்ந்தவர் இமான் அண்ணாச்சி. நடுவுல பிஸியா வலம் வந்த இவர் சமீபத்துல எந்த படங்கள்லயும் பார்க்க முடியல. அண்மையில ஒரு பேட்டியில் அஜித்துடன் நடிக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கணும். அநேகமா விஸ்வாசம் படத்தில் என்னை அழைப்பார்கள் என்று நம்புகிறேன்னு கூறியிருக்காரு. எனக்காக எந்த வேடமும் படத்தில் இல்லை, ஆனால் காட்சிகள் வைக்கலாம் என்று இயக்குனர் தரப்புல பேசிக் கொண்டார்கள் என்று மற்றவர்கள் சொல்ல கேட்டேன்னு என்ன நடக்கும் என்பது தெரியவில்லைன்னு பேசியிருக்காரு. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.